லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார் 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 நல்லா இருக்கீங்களா? நான் தான் மௌன குருசாமி, வர்மா சாரோட டிரைவர். ஞாபகம் இருக்கு சார். சொல்லுங்க. வர்மா சார் அபி மேடம் படிக்க சில புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாரு. அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே அபி படிக்கணுமா? ஆமா சார், நாளைக்கு நடக்க போற இன்டர்வியூக்கு இந்த புக்ஸ் எல்லாம் அபி மேடம் ரெஃபர் பண்ணணுமா? வர்மா சார் சொல்ல சொன்னாரு. சரி சார், கொடுங்க. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட்னு வர்மா சார் சொல்ல சொன்னார் சார். இதுல ஆல் தி பெஸ்ட் ஒன்று தான் குறைச்ச. தேங்க்ஸ் சொன்னதா வர்மா சார் கிட்ட சொல்லிருங்க. ஓகே சார். புக்கெல்லாம் என்ன கணக்குது? ஒவ்வொரு புக்லயும் குறைஞ்சது 500 பேஜ் இருக்கும் போல இருக்கு. இவ்வளோத்தையும் புரட்டி பார்க்கறதுக்குள்ளேயே ஒரு நாள் ஆயிடும். எல்லா புக்ஸும் இங்கிலீஷ்ல வேற இருக்கு. என்னாலேயே அதெல்லாம் படிக்க முடியாது. பாவம் அபி. எப்படிதான் இந்த புக்கெல்லாம் படிச்சு புரிஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாளோ? இம்பாசிபிள். அந்த ருத்ரா வர்மா கம்பெனியில அபி சேரக்கூடாதுன்னு வேணும்னே இந்த மாதிரி கஷ்டமான இன்டர்வியூ எல்லாம் வைக்கிறாங்க. பாவம் அபி என்ன பண்ண போறாளோ? சார் சார் சார், அதுக்குள்ள யாரு கூப்பிடுறது? சார் என்ன சார், என்ன நீங்க போலையா? சாரி சார், வர்மா சார் சொன்ன புக்கெல்லாம் ஒரு கடையில வாங்கினேன். அப்படியே ஒரு பிளாக் போர்டும் வர்மா சார் அபி மேடத்துக்கு வாங்கி கொடுக்க சொன்னாரு. புக்கு வாங்கின கடையில இல்லைன்னு பக்கத்து கடையில வாங்கி தனியா வச்சிருந்தேன். அதை கொடுக்க மறந்துட்டேன். இந்தாங்க சார். சரி, நீங்க போயிட்டு வாங்க. வர்றேன் சார். அபி மேடம் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு மறக்காம சொல்லுங்க சார். இந்த பிளாக் போர்டு எங்க மாட்டுறது? இங்கதான் மாட்டணும். இப்பயே மாட்டிடுவோம். சீக்கிரமா வீட்டுக்கு போலான்னு பார்த்தா என்ன ஒரு ஆட்டோவையும் காணோம். டைம் வேற ஆயிட்டு இருக்கே. என்ன மேடம், ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? ஆட்டோக்காகவா? பீக் ஹவர்ஸ் மேடம், இப்பெல்லாம் ஆட்டோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சாரி மேடம், ஏதோ பழக்க தோசத்துல பொருள் எடுத்துட்டேன்.
அபி மேடம் நில்லுங்க. நம்ம பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? என்ன மேடம், இவனுக்கு எப்படி என் பேர் தெரியும் நினைக்கிறீங்களா? எனக்கு உங்க ஜாதகமே தெரியும். சரி, அதை விடுங்க. நான் நேரா விஷயத்துக்கே வரேன். அந்த வர்மாவோட டைரி ஃபார்ம் கம்பெனிக்கு நீங்க உழைச்சி கஷ்டப்பட்டு அதை மேலே கொண்டு வந்து அவர் பொண்ணுக்கு அவார்டெல்லாம் வாங்கி கொடுத்து எதுக்கு மேடம் இதெல்லாம்? பேசாம ருத்ரா மேடம் சொல்றத கேட்டு அவங்க கூடவே இருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஓஹோ, ருத்ராவோட ஆளா இவன்? இதை நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அத்தை மாமான்னு பெரிய குடும்பம் இருக்கு. நீங்க எடுக்கிற தப்பான முடிவால அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா எல்லாருக்கும் கஷ்டம் தானே. என்ன மேடம் நான் சொல்றது? என்ன மேடம் ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம். எல்லாம் யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க. ஆனா உங்க முடிவு நான் சொன்னதா தான் இருக்கணும். இல்லைன்னா பத்திரமா போயிட்டு வாங்க மேடம். குழந்தை பிறந்த மருத்துவமனை. அபி, உனக்கு ஒன்னும் ஆகாது அபி. கண்ணை திறந்து பாரு அபி. டாக்டர், அபி கண்ணு முழிக்க மாட்டேங்கிறா டாக்டர். பயப்படாதீங்க சஞ்சு. அபி பொழைச்சிட்டாங்க. கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டிட்டாங்க. பாப்பா, உங்க அம்மா உனக்கு உயிர் கொடுத்தா, நீ திரும்ப உங்க அம்மாவுக்கு உயிர் கொடுத்துட்ட. வெட்டியா? மங்கா என்கிட்ட இருந்தது உங்க பாப்பாவா? என்னன்னு சொல்றீங்க? ஆமா மங்கா, நான் பாப்பாவை பிறந்த உடனே தொலைச்சிட்டேன். பாப்பா!
உங்க பாப்பா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்க பாப்பாவை நான் கொண்டு வரேனே. மங்கா கோமா. இங்க பாரு. மங்காக்கு மட்டும்தான் என் பாப்பா இருக்கிற இடம் தெரியும். இப்ப எப்படி என் பாப்பா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க போறான்னு எனக்கு தெரியல. பாப்பா பிறந்து நான் பாப்பா இறந்ததா நினைச்சு வெட்டியாங்கிட்ட கொடுத்தது. ஜோசியர் என் பாப்பா உயிரோட இருக்கிறதா சொன்னது. மங்கா கிட்ட பாப்பா இருந்ததா நான் பார்த்தது. மங்கா கோமாக்கு போனது வரைக்கும் என் லைஃப்ல பாப்பா சம்பந்தமா நடந்த எல்லா விஷயமும் போட்டிருக்கு. மேடம், அந்த ஆளு என்ன சொன்ன மேடம் உங்களை? யாரு? நான் உங்களை பிக்கப் பண்ணும்போது அந்த ஆளு உங்களை மிரட்டிக்கிட்டு இருந்தான்ல, அவன் என்ன மேடம் சொன்னா? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. தேவைன்னா தான் கேட்குறேன், சொல்லுங்க. ஏன் கேட்குறேன்னா, உங்களை மிரட்டின ரவுடி பைக்கில் உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். எதுக்கு மேடம் பெரிய இடத்துலலாம் வம்பு வச்சுக்கிறீங்க? ருத்ரா மேடம் சாதாரண ஆள் இல்ல. ஒரு செகண்ட்ல இருந்த இடத்துல இருந்து உங்களை காலி பண்ணிடுவாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களையே உங்களுக்கு எதிராக திருப்பலாம். ஏன், நானே கூட ஏதாவது பண்ணலாம். யாரு எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாம நீங்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் மேடம் சொல்றேன், ருத்ரா மேடம் சொல்றதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க மேடம். நிம்மதியா வாழ்ற வழியை பாருங்க. என்ன மேடம் சொல்றது புரியுதா? இது யார் பண்ண வேலையா இருக்கும்? பாப்பாவை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணியிருக்கணும். ஆனா போர்டை டிரைவர் வாங்கிட்டு வந்ததா சொன்னாரு. டிரைவர் போர்டு வாங்கறதுக்கு முன்னாடியே அவர் இதை வாங்க போறத தெரிஞ்சுக்கிட்டு யாரோ இதை எழுதியிருக்கணும். யார் பண்ணிருப்பா? ஒருவேளை ஸ்ரீஜா பண்ணிருப்பாளோ? ஸ்ரீஜாக்கு இதை பத்திலாம் தெரியறதுக்கு சான்ஸே இல்லை. வேற யார் பண்ணிருப்பா? நல்ல பிசினஸ் பீப்புளுக்கு நம்மளோட இல்ல மத்தவங்களோட டைம் வேல்யூ தெரியும். சோ உங்க டைம் வேல்யூவை நான் மதிக்கிறேன்.
ஒருவேளை இது அந்த ருத்ராவோட வேலையா இருக்குமோ? அபி வர்மா கம்பெனியில் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்களை மிரட்டுறதுக்காக ருத்ரா அதை பண்ணியிருப்பா. ஒருவேளை அப்படியே இருந்தா கூட அவளுக்கு எப்படி பாப்பாவை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் தெரியும்? எவ்வளவு ஆச்சுன்னா? இல்ல மேடம், பணம்லாம் வேணாம். பணம் வேண்டாமா? நான் செல்வியோட புருஷன் மேடம். என்னென்ன சொல்றீங்க? செல்வி அக்கா புருஷனா நீங்க? ஆமா மேடம், எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். உங்களுக்கு தான் என்ன தெரியாது. செல்வி அக்கா எப்படி இருக்காங்க? இறைவன் அருளால நல்லா இருக்கா மேடம். ம். உங்களை ஒண்ணு கேட்கலாமா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. ஏதோ அவசரமா ஓடி வந்து வண்டியில ஏறினீங்களே, என்னாச்சு மேடம்? ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லுங்க மேடம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதான் வேகமா வந்து ஆட்டோல ஏறினேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்தாங்க. பணம்லாம் ஒன்றும் வேணாம் மேடம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. பணம் ஒன்றும் வேணாம் மேடம். உழைச்ச காசை வேண்டான்னு சொல்லக்கூடாது. எவ்வளவுன்னு சொல்லுங்க. 100 ரூபா மட்டும் கொடுங்க மேடம், போதும். இந்தாங்க. தேங்க்ஸ். ஃப்ரீயா இருக்கும்போது செல்வி அக்கா கூட வீட்டுக்கு வாங்க. சரிங்க மேடம், நான் வரேன் மேடம். எது எப்படியோ இந்த போர்டில் எழுதினவனுக்கு கண்டிப்பா பாப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கு. இல்ல பாப்பா அவங்கிட்ட தான் இருக்கணும். அவனை கண்டுபிடிச்சா கண்டிப்பா பாப்பா இடம் தெரிஞ்சிடும். ஹர்ஷித் சார் உங்க நம்பர் கொடுத்தார் மேடம். அபி வேலை முடிஞ்சதும் உங்களுக்கு கால் பண்ண சொன்னார் மேடம். சரி சொல்லு, என்ன நடந்தது? அது வந்து மேடம், என்ன உன்கிட்ட இருந்து துப்பாக்கிய பார்த்ததும் அந்த அபி பயந்து ஓடிட்டாளா? இல்ல மேடம், நானும் அபி ஆட்டோல ஏறி போறத பார்த்து அப்படிதான் நானும் நினைச்சேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன? அண்ணா, வண்டியை நிறுத்துங்க. என்ன மேடம், பயம் வந்துருச்சா? வண்டியை நிறுத்துங்க. நிறுத்தல, முதல்ல நீ சாவ. இன்னும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம நடந்து வரா. துப்பாக்கி எடுத்து அபியை மிரட்டிட வேண்டியதான்.